இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் நிகழ்ச்சி. இது விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. மீண்டும் ஒரு புதிய வாரம், புதிய திங்கட்கிழமை. சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இந்த தடுப்பூசி போட்டிருப்பாங்க. இங்கே கூட சில அடையாளம்லாம் இருக்கும், மார்க்ஸ்லாம் இருக்கும். அதுவும் நம்ம அப்பா அம்மாக்கெலாம் பார்த்தோன்னா நல்லாவே அந்த மார்க் பயங்கரமாகவே தெரியும். தடுப்பூசி எப்போ போடணும்? குழந்தையா இருக்கும் போது போடுவாங்கங்க. கிடையாது. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசியான்னு கேட்டால் நோ. இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா தான் மீண்டும் வேக்சினேஷன் அப்படின்ற ஒரு பழக்கமே, அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு எண்ணமே வந்து நம்மளுக்குள்ளெல்லாம் வந்துச்சு. பட் அது வந்து தட்ஸ் நாட், அதுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா பெண்களுக்கெலாம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு சில வைரஸஸ்லாம் அட்டாக் ஆகக்கூடாது. முக்கியமாக சர்விக்கல் கேன்சர், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இம்யூன் சிஸ்டமை கரெக்டாக வச்சுக்கணுன்றதுக்காகவே ஒரு அவேர்னஸ் விதமாக வேக்சினேஷன்லாம் இருக்குது. பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து அதுக்காக நிறைய கேம்பெயின்ஸாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்குமா இன்னைக்கு நீ திங்கக்கிழமை அதுமா வந்து வேக்சினேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, இன்னைக்கு வேக்சினேஷன் டே. எந்தெந்த வயசில் இருக்கிறவங்க என்னென்ன வேக்சினேஷன்ஸ்லாம் போடணும் அப்படின்றத உங்களுடைய பர்சனல் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வேக்சினேஷன்ஸ் எப்பவுமே ஒரு தடுப்பு தான். நம்மளுக்கு வரும் முன் காப்போம் தானே எப்பவுமே ஒரு ப்ராவர்பே இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு, இன்னைக்கு மண்டேனா நம்ம விருப்பம் போல விளையாடல என்ன கேம் விளையாடுவோம் சொல்லிடலாமா? வீலுக்குள்ள ரீலே. வீலுக்குள்ள ரீலு. இன்னைக்கு வேற நான் சிங்கிளா வந்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒன் உமன் ஆர்மியாக நான் தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் வீல் இருக்குது, வீலுக்குள்ளே நிறைய டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்குள்ளே நிறைய டாபிக்ஸ் இருக்குது, எல்லாமே நான் தான் வந்து கேட்க போகிறேன். ஸோ காலர்ஸ் கவனமாக இருங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், உங்கள் டிவி வால்யூமை மியூட்டில் போட்டுருங்க, ஃபோனில் பேசுங்க. ஸ்க்ரீனில் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்க மட்டும் செய்யுங்க. ஓகே? ஸோ இன்னைக்கான முதல் காலர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஹலோ. ஹலோ ஜீவிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாரு? கவிதா. கவிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜீவிகா. சூப்பர் சூப்பர். டோன்ட் கேர். நல்லா இருக்கேன். சூப்பர் மேடம், தேங்க்யூ சோ மச். இப்போ ஃபர்ஸ்ட் பேசுனதை கேட்க முடியல, என்ன சொன்னீங்க? எதுவும் இல்ல மேடம், இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வேக்சினேஷன் டேவா வந்து கருதப்படுறாங்க. சோ நம்ம கடைசியா நீங்க என்னைக்கு வேக்சின் ஒன்னு போட்டீங்க சொல்லுங்க? கொரோனா. அதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா அப்பா வேக்சின்லாம் போட்டு நம்ம வந்து உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உயிரை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அப்பப்போ அந்தந்த வயசுல சில வேக்சின்ஸ் இருக்கு, அதை கரெக்டா போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். மீண்டும் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சி ரிப்பீட்ல போடுவாங்க நைட்டு, அப்ப வந்து பாருங்க நான் சூப்பரா சொல்லிருப்பேன். சரி, அப்புறம் அன்னைக்கு ஒரு தேவகின்னு ஒரு மேடம் பேசினாங்க காலரா. அவங்க அந்த உடல் உறுப்பு தானம் சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கும் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. கண்டிப்பா பண்ணணும் இருக்கிறேன். நீங்க ஐ டொனேஷன் எழுதி வச்சிட்டீங்களா? இல்லம்மா, அதுவும் பண்ணணும். சரி, ஓகே. ஃபேமிலில சப்போர்ட் இல்ல, அதனால ஆனா என்ன கண்டிப்பா கேட்டு பண்ணணும்னு இருக்கேம்மா. சிம்பிளான விஷயங்கள் தான் மேடம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்களே ஃபார்ம்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு யாரோடைய உதவியுமே வேண்டாம், நம்மளுடைய எண்ணம் மட்டும் தான் வேணும். அண்ட் இன்னைக்கு வீலுக்குள்ள ரீல் விளையாட போறோம். உங்களுக்காக நான் வீலை சுத்திடவா? ஓகே. கவிதா மேடம்காக இன்னைக்கு முதல் காலரா நம்ம வந்து வீலை சுத்துறோம். உள்ள நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஓல்டு மூவிஸ், நியூ மூவிஸ், ஓல்டு சாங், நியூ சாங், என்ன வரப்போகுது அப்படின்றத பாப்போம். ஈஸியா மேடம்க்கு வீலே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீலில் இப்போ வந்திருக்கிறது நாயகிகள், ஹீரோயின். பப்பிமா, ஹீரோயின் பாக்ஸஸ் ஓபன் பண்ணுங்க. நாயகிகள், ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு 5 சூப்பர் ஹீரோயின்ஸ் வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஹீரோயினை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கும். நீங்க திருப்பி அதை சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணீங்கன்னா திருப்பி நாங்க அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். பாருங்க, 5 ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க. நயன்தாரா அவர்கள், திரிசா அவர்கள். யாரை சூஸ் பண்ண போறீங்க? நயன்தாரா. நயன் மேம் வைங்க. பபிமா ஓபன் பண்ணுங்க நயன் மேம். ஓகே,
ஸோ இப்போ பாருங்க நயன்தாரா மேம்க்கு 3 டாபிக்ஸ் வந்திருக்கு. வீடியோ, இமேஜ், ஜிகேனா ஏதோ ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் அவங்கள பத்தி கேட்போம். என்ன டாபிக் நீங்க சூஸ் பண்றீங்க? வீடியோ போடுங்கம்மா. வீடியோ. ஓகே பப்பிமா, கவிதா மேம் வந்து வீடியோ கேட்டிருக்காங்க. ஒரு வீடியோ ப்ளே ஆகும், பாருங்க. பார்த்தோன்னே நான் அதை பத்தின கேள்வி கேட்பேன். பாருங்க வீடியோ வால்ல பாருங்க. நயன்தாரா மேம் பத்தின ஏதோ ஒரு வீடியோ காட்சி ஒளிபரப்பாகும். ஏன் நயன்தாரா மேம்னா அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? என்ன ரீசன்? அவங்க நடிப்பு நல்லா இருக்குமா? சூப்பர். இப்போ அவங்களுடைய சீன் ஒன்று வருது, பாருங்க. கேள்வி நான் கேக்குறேன். பாத்தீங்களா இந்த சீன்? பாத்தீங்களா? பார்த்தேன் ஜீவிகா. ஓகே, இப்போ இந்த காட்சி மூலமா நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்னன்னா, இந்த சீன்ல நயன்தாரா அவர்கள் எதை வைத்து தாக்கப்பட்டார்? அவங்கள அட்டாக் பண்றதுக்கு ஒரு 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 சப்ஜெக்ட் ஒன்று யூஸ் பண்ணாங்க, ஒரு பொருள். அது என்ன பொருள் அப்படின்றதுதான் கேள்வி. அண்ட் உங்களுக்கான டைம் பப்பிமா, ஆரம்பிங்க. மேட்டுக்கடியில அந்த கோழி குண்டு போட்டு வலிக்கு விழுந்துட்டாங்க. அவங்கள நேரா ஒரு விஷயம் வந்து அப்படியே டிஷப் அப்படின்னு பண்ணுச்சு, அதுக்கு பேர் தான் அட்டாக். ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க. சீனை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுங்க மைண்ட்ல. அப்படியே உள்ள கொண்டு வாங்க. அவங்க உள்ள வந்தாங்க, அந்த மேட்டை வலிக்கி விட்டுது, அதுக்கு அடியில கோழி குண்டு தானே வச்சிருந்தாங்க. ஓகே பாத்துருவோம். டைம் முடிஞ்சிருச்சு. கோழி குண்டு அப்படின்னு தான் மேம் சொல்றாங்க. பட் ரியல் ஆன்சர் என்ன அப்படின்றத பாத்துருவோம். பப்பிமா ப்ளே பண்ணுங்க, போடுங்க சார். அது ஒரு 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 பால், ஒரு பேக் மாதிரி இருந்துச்சு, அதுதான் வந்து ஆன்சர். ஸோ எனிவே கவிதா மேடம், கால் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். 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 யார் லைன்ல, எங்க இருந்து பேசுறீங்க? நான் தூத்துக்குடி. தூத்துக்குடியில இருந்து. மேடம் உங்க பேரு? ஜபா அன்னக்கனி. அன்னக்கிளியா? அன்னக்கனி. அன்னக்கனியா? ஆ. உங்களுடைய பெயர்லயே ஒரு ஃப்ரூட்டை வச்சிருக்கீங்க. நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. என்னது புரியல? நீங்க அழகா இருக்கீங்க. ஒன்ஸ் மோர் கேட்க முடியும்? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பட் என்னை விட உங்க பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அன்னக்கனி. பட் உங்களுக்கு பிடிச்ச கனி எது மேடம்? உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் எது? எனக்கு ஃப்ரூட் வந்து ஆப்பிள். ஆப்பிள். ஆப்பிள் சாப்பிடுங்க, கண்ணுக்கு கூட நல்லது அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு வீலுக்குள்ள ரீல் விளையாட போற ஒரு கேமு. நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நான் வீல சுத்த ஆரம்பிச்சிருவேன். சுத்திடலாமா? ஓகே. தூத்துக்குடியில இருந்து அன்னக்கனி மேம் போன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு என்ன மாதிரி டாபிக் நம்ம வீல்ல வந்து சிக்க போகுது அப்படின்றத பாத்துருவோம். மேடம்க்கு வந்திருக்கக்கூடிய டாபிக் நாயகிகள், மீண்டும் ஹீரோயின்ஸ். பப்பிமா, ஹீரோயின்ஸ் பாக்ஸஸ் ஓபன் பண்ணுங்க. நச்சின 5 நடிகைகள் வந்திருக்காங்க பாருங்க. அன்னக்கனி மேடம், நயன்தாரா, அசின், அனுஷ்காலாம் இருக்காங்க. யாரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோல ஃபர்ஸ்ட். ஹீரோல நடிகர் பேர் தெரியல. நடிகர்கள் இல்ல, நடிகைகள். அனுஷ்கா, அசின், கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா, நயன்தாரா, இவங்க 5 பேர் இருக்காங்க. நீங்க கை காட்டுறீங்களா ஃபர்ஸ்ட்? அதான் கை காமிச்சதா? அசின் காமிச்சேன். அசின் சூஸ் பண்ணிரலாமா? இத சூஸ் பண்ணிருங்க. ஓகே பப்பிமா, அசின் ஓபன் பண்ணுங்க. இப்ப பாருங்க, அசின் பத்தின வீடியோ கேள்வி, இமேஜ் கேள்வி, ஜிகே கேள்வி. உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க. வீடியோ. வீடியோ. ஓகே. நடிகை அசின் பத்தின ஒரு வீடியோ, ஒரு சீன் வரும், பார்த்துட்டு வாங்க. அந்த சீன்ல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன். பப்பிமா, வீடியோ வால் கவனமா பாருங்க. உங்க டிவியை பாருங்க, மியூட் பண்ணிட்டு பாருங்க. ஆனா I love you. உன்னை லவ் பண்றேன். திடீர்னு கேட்டது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நாளைக்கு காலையில் சொல்லட்டுமா? ஸ்டாப் வந்துருச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஆஹா, என்ன மாதிரி ஒரு சீன் பாத்துட்டீங்களா மேடம்? அன்னக்கனி பாத்துட்டேன். ஓகே, இந்த சீன் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? மூவி நேம் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் இப்பொழுது. ஒரு ஐகானிக் சீன் மேடம், யாராலையும் தவிர்க்கவே முடியாத ஒரு சீன். ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஒரு வாட்டியாவது இந்த படம் பார்த்திருப்போம் கண்டிப்பா.
என்ன பாட்டு படம் வரலையே. ஞாபகம் வரலையா? ஆ. சஞ்சய் ராமசாமியை உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஆஹா. கல்பனா இந்த படம் அவ்வளவா நான் ஞாபகம் பார்த்தது இல்லையே. பார்த்தது இல்லையா? மேடம், இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய லவ்வர்ஸ் ஒரு கார் வாங்கிட்டு தான் கல்யாணமே பண்ணுவோன்னு ஒத்த காலில் இப்பெல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் பெயர் கஜினி. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் நிகழ்ச்சியில இப்போ அடுத்த காலர் யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? லட்சுமி பிரியா மேம், சென்னை. சென்னையில இருந்து லட்சுமி பிரியா மேடம். ஏற்கனவே பேசியிருக்கோமோ? இல்ல மேம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? சென்னையில எந்த ஏரியா நீங்க? வெஸ்ட் மாம்பலம். வெஸ்ட் மாம்பலம். ஆமா. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கீங்களா? ஆமா மேம். சூப்பர் சூப்பர், வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க மேம். இன்னைக்கு சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பாலானா, ரொம்ப நன்றி. எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்றத சொல்லிட்டு, இன்னைக்கு மண்டே அதுவுமா வீலுக்குள்ள ரீல்னு ஒரு சூப்பர் கேம் மேம், விளையாடிடலாமா? ஓகே, நம்ம லட்சுமி பிரியா மேடம்காக வீல சுத்திடுவோம். எக்கச்சக்கமான டாபிக்ஸ் நம்ம பப்பிமா கொடுத்துருப்பாங்க. எதை எடுக்கிறதுனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஹீரோயின்ஸா வராங்க, நாயகிகள் மீண்டும் வந்திருக்காங்க பப்பிமா. ப்ளீஸ். ஓ ஓ பாருங்க, சம்டைம்ஸ் வீலு கூட எனக்கு ட்விஸ்ட் அடிக்குது. ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு பழைய படங்கள் வந்திருக்கு, ஓல்டு மூவிஸ். ஓகேயா? ஓல்டு மூவி பத்தின ஒரு கேள்வி வரப்போகுது, அதை நான் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி பப்பிமா வந்து ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சீனை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போறாங்க, போட்டு காமிக்க போறாங்க. அதை கவனமா பார்த்துட்டு வாங்க, அதுல இருந்தா கேள்வியே இருக்கு. பப்பிமா, கமான். வந்திருக்கும் பாருங்க, டிவியை பாருங்க. காலத்துல மணிய கடை கூட சண்டே சலூன் மாதிரி ஆயி போச்சு. அவ்வளவு கூட்டம், சட்டுப்பட்டு வர முடியல. தோசைக்காக அடுப்புல கல்ல போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். என் தலையை கண்டவுடனே கல்ல போடுறது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாங்க 2 படி பருப்பு, அரைக்காப்படி வெந்தயம், ரேஷன் கார்டு கையில, பாக்கி சில்லற அதே பையில. வெங்காயம் எதுக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அரை பண்ணி போடுங்க. தாத்தா, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மாது, செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பான்? அம்மட்ட வராவதி சுப்பையன் கடை. அது முதல்ல போடலங்க மாது. ஓகே, இந்த படம் சீன் பார்த்திருப்பீங்க. பாத்தீங்களா? நாகேஷ் சார் அதுல இருக்காரு. ஆனா இந்த படத்தை இயக்குன டைரக்டரின் பெயர் என்ன அப்படின்றதா கேள்வி. அண்ட் உங்களுக்கான டைம் இப்ப பப்பிமா ஆரம்பிச்சிருவாங்க. போட்டுங்க பப்பிமா, 20 seconds. கெஸ் பண்ணுங்களா, அந்த காலத்து டைரக்டர்ஸ் ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க. மேபி லக் அடிச்சா. கேபி மகாதேவனா? டைம் முடிஞ்சிருச்சு. கேபி மகாதேவனா? ஓகே, பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பப்பிமா, கேபி மகாதேவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டா? கே பாலச்சந்தர் சார். கே பாலச்சந்தர் சார் இயக்குன படம் இது. ஓகே, எனிவே சூப்பர் ட்ரை. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நம்மளுடைய ஷோவை டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேம்ஸ். இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசிடுவோம். வணக்கம். ஹலோ. எஸ், யாரு பேசுறா? ஐயோ, 2-3 நாளா வரவே இல்லை. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தமிழ்ச்செல்வி. ஐயோ மேடம், நீங்களா? இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கிறீங்க. ட்ரெஸ் ரொம்ப செமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். 2-3 நாள்ல 2 நாள் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே விருப்பம் போல விளையாடுக்கு லீவ். சோ நாங்க மண்டே வந்துட்டோம். கால் அட்டெண்ட் பண்ணிட்டு இன்னொரு ட்ரிப் கூப்பிடுறேன்னு வச்சுட்டாங்க. அப்படியா? ரொம்ப கஷ்டமா இருந்தது. சாச்சா, அப்பெல்லாம் நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க மேடம். உங்களுக்கான சரியான நேரம் வரும்பொழுது பாருங்க, இன்னைக்கு சூப்பர் கேமுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, வீலுக்குள்ள ரீலு. நீங்க ஊன் சொல்லுங்க, நான் வீல சுத்திடுவேன். ஓகே. எஸ். இப்ப தமிழ்ச்செல்வி மேடம்காக ரொம்ப நாள் கழிச்சு வேற நம்ம கூட பேசுறாங்க. பப்பிமா, உங்களுக்காக இந்த வீல ஒரு நல்ல இடத்துல நிப்பாட்டுங்க பப்பிமா. சுத்துது. ஓகே, உங்களுக்கு வந்திருப்பது பழைய படங்கள். எஸ்,
உங்களுக்கும் ஓல்டு மூவிஸ் வந்திருக்கு. பழைய படங்கள்லாம் நிறைய பார்த்திருப்பீங்கல்ல? புரியலையே. பழைய பழைய படங்கள் நிறைய பார்த்திருப்பீங்கல்ல? அந்த இது அஸ்வினும் சூர்யா வந்த படம் நல்லா தெரிஞ்சது. கஜினி அது வேற பொண்ணுக்கு வந்துருச்சு. பப்பிமா எல்லாருக்காகவும் ஒரு இது வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஓல்டு மூவி வந்திருக்கு. ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு காட்சி போடுவாங்க, ஒரு சீன். அந்த சீனை பார்த்துட்டு வாங்க, நான் கேள்வி கேட்கிறேன். சரியா? ஓகே ஓகே. பப்பிமா போடுங்க தமிழ்ச்செல்வி மேடம்காக. உண்மையாகவே நீ என்னை மணக்க விரும்புகிறாயா? இல்லை என்றால் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வருவேன். இதனால் நீ அடையப் போவது என்ன? என் கடமை நிறைவேறும். ராதா, நீ என்னை மணந்து கொண்டா உன் வாழ்வை வளமாக்கிக் கொள்ள முடியும் என்று பரிபூர்ணமாக நம்புகிறாயா? அது திருமணத்திற்கு பிறகு தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். இல்லை இல்லை, நம் வாழ்வு நல்லபடியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் உங்கள் மனைவியாகித்தான் சேர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு ஆரம்பமாகும் அதே மனமேடை. ஓகே, இந்த சீன் பாத்துட்டீங்களா? இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்துல இசை அமைத்த அந்த மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றதுதான் கேள்வி. உங்களுக்கான டைம் இப்ப பப்பிமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 20 செகண்ட்ஸ். பாருங்க யார் நடிச்சிருக்கா பாருங்க முதல்ல இந்த படத்துல. ஜெமினி கணேசன். ஓகே, இது என்ன படம்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. பாசமலரா? என்ன கேட்க கூடாது, நோ, நீங்க தான் சொல்லணும். படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். சரி, டைம் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் கேட்டுடலாமா பப்பிமா? கேட்டுலாம். கரெக்டான ஆன்சர் போடுங்க. யார் அந்த மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு? மணக்க விரும்புகிறாயா? இல்லை என்றால் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வருவேன். இதனால் நீ அடையப் போவது என்ன? விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள் ஒரு சூப்பர் டூப்பர் காம்போ அந்த காலகட்டத்துல. ஓகே ஓகே ஓகே. எஸ் எஸ், தேங்க்யூ மேடம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பேசுவோம். இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வள்ளியம்மை பேசுறேன். எந்த ஊர்ல இருந்து வள்ளியம்மை மேடம்? காரைக்குடி மேடம். ரொம்ப அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கு. உங்க சேனல் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி இதை கேட்டதுல. உங்க பேரை வச்சே கண்டுபிடிச்சேன், நீங்க மேபி காரைக்குடி சைட்ல இருந்தா கூப்பிடுவீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஊர் சைட்ல தான் இந்த மாதிரியான பேர்லாம் வைப்பாங்க. ஐ நோ. சரி, இப்போ நம்ம வந்து வீல சுத்திடலாமா? சுத்திடலாமே. ஓகே, வள்ளியம்மை மேடம்காக இப்போ நம்ம வீல சுத்துவோம். ஓகே, மேடம்க்கு வந்திருப்பது நாயகிகள், ஹீரோயின்ஸ். ஹீரோயின் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோமா? பப்பிமா பாக்ஸ் கொண்டு வாங்க. பாருங்க 5 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. டக்குன்னு ஒரு ஹீரோயின் சூஸ் பண்ணுங்களேன். அனுஷ்கா இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க. யாரை சூஸ் பண்ணலாம்? த்ரிஷா. த்ரிஷாவை எடுங்க பப்பிமா. த்ரிஷா மேடத்தை எடுங்க. இப்போ த்ரிஷா மேடம் ஓபன் ஆன உடனே உள்ள பாத்தீங்கன்னா 3 டாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வீடியோ, இமேஜ், ஜிகே. எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ண போறீங்க? வீடியோ. வீடியோவா? ஓகே. இப்போ த்ரிஷா மேடம் நடிச்ச ஏதோ ஒரு படத்துல இருந்து வீடியோ போடுவாங்க. வீடியோவை பாருங்க, நான் கேள்வி கேட்கறேன். சரியா? ஓகே, பப்பிமா ப்ளே தி வீடியோ. த்ரிஷா மேடம் எந்த படத்துல பார்த்து அப்படியே நீங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க? ஓகே, காட்சியை பாருங்க, சீன் பாருங்க. உனக்கு குத்தி நீ செத்து நான் ஜெயிச்சிட மாட்டேன் நான் நினைச்சேன். ஆனா என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி, பதவி, அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. போ. பாத்துட்டீங்களா? சீன் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். இப்போ இந்த சீன்ல இருந்து என்ன கேள்வினா, இந்த படம் வாட் இஸ் த மூவி நேம்? இந்த சீன் வந்து ஒரு சூப்பரான படம். என்ன அந்த படம் பேரு? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ. சூப்பரான படம் தான். கட்சியில இருப்பாங்க 2 பேரும், சுத்திக்குவாங்க. ரொம்ப நல்ல படம். பேரு தான் வரல. கட்சின்னு சொல்லிட்டீங்க, கட்சிக்கு ரிலேட்டடா ஒரு வேர்ட் இருக்கும், அதுதான் படத்தோட பேரு. டைம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. சரி, கட்சிக்கு ரிலேட்டடா ஒரு 2 விஷயம் இருக்கு, அதை சொல்லுங்களேன். ஒரு கட்சியை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்? உங்களோட கொடி. கொடி. இதுதான் வந்து சரியான விடை. கொடி படம். நைஸ், வெரி நைஸ். கொடி, கொடி. எஸ், கொடி. கொடி தான் வந்து சரியான பதில். ஆமா ஆமா. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. பாய். இப்போ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம்,
பேசலாம். லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீலுக்குள்ள ரீலாக இருந்தது. நிறைய ஹீரோயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ஆஃப் விருப்பம் போல விளையாடல நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. இது விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ.